ஹலோ. அது பாவி நல்ல வேலை வாய்ஸ் மாறிடுச்சு. ஹலோ ஏகே ஸ்காட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கவிதை எழுத போறோம். ஒன்று ஏட்ட ஒரு ஐடியா வச்சு நீ கவிதை எழுதி கொடு. அதே மாதிரி ஹியூமன் எழுதின கவிதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்கள்ட்ட இது எது ஏ எழுதுனது அப்படின்னு நம்ம கேட்க போறோம். நம்ம இப்போ சார்ஜிபிடி போக போறோம். இதுல எல்லா கவிதையுமே ஈஸியா இருக்கும். உன் பெயரை என் கையில் பச்சை குத்த பயம் வலிக்கும் என்பதால் அல்ல, எங்கே உன் பெயர் அழிந்துவிடுமே என்று. நம்ம இந்த கவிதையை பிக் பண்றோம். எனக்கு கவிதை எழுத தெரியாதுதான், ஆனால் உன் பெயரை எழுதும் போது என்னை கவிஞன் என்று உணர்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட கவிதை. ஸோ இந்த கவிதையும் நம்மளோட கவிதையும் சார்ஜிபிடி கொடுத்த கவிதையும் நம்ம ஒரு நோட்ல எழுதி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண போறோம். ஹலோ, ஹலோ. கேக்குதா வினிதா? கேக்குது, சொல்லு. அதான் 2 கவிதைகள் அனுப்பியிருந்தேன். ஆமா. அது இது ஹியூமன் எழுதியிருப்பாங்க, இது ஏ எழுதியிருப்பாங்க. இந்த 2 கவிதையிலுமா? ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த உன் பெயரை என் கையில் பச்சை குத்த பயம்னு சொல்லிட்டு பச்சையை பத்தி ஒரு கவிதை இருக்குல்ல, ஆமா. அது வந்து ஏ எழுதிருக்கோம். எனக்கு கவிதை தெரியாதுதான், ஆனா உன் பெயர் எழுதும்போது என்னை கவிஞன் அப்படின்னு 2வது கவிதை இருக்குல்ல, ஆமா. அது வந்து ஹியூமன் எழுதியிருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்ள? கண்டே பிடிக்க முடியல அவனால. முடியல. என் ஃப்ரெண்ட்ட கேட்டு சொல்ற பக்கத்துல இருக்காப்ல. அவர் அப்புறம் 2வது கவிதை தான் நீங்க எழுதுனது. எனக்கு கேக்குது. நான் உங்களுக்கு கவிதை அனுப்புனேன், பாத்தீங்களா? இப்பதான் பார்த்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்துதான் ஏ எழுதுனது.